கல்யாண செலவு 2000 கோடி. இந்த காசில் ஸ்கூல் கட்டலாம் என்று சொல்லு பார்ப்போம். ஜோதிகாவை விளாசும் நெட்டிசன்ஸ். மும்பை மகளாக இருந்து தமிழ் திரையுலகில் நுழைந்து வெற்றி கொடி கட்டிய நடிகை ஜோதிகா காக்க காக்க திரைப்படத்தின் மூலம் சிவக்குமார் மகன் சூர்யாவை காதலித்து நீண்ட நாட்கள் காத்திருந்து பின்னர் கைப்பிடித்து தமிழ்நாட்டின் மருமகளானார். திருமணத்திற்கு பிறகு நடிப்பிற்கு பாய் பாய் சொன்ன இவர் குழந்தைகள் பிறந்த பிறகு 36 வயது நிலை என்கின்ற திரைப்படத்தில் 2015ஆம் ஆண்டு நடித்து தமிழ் திரையுலகில் ரீஎன்ட்ரி கொடுத்தார். அதனை அடுத்து பல திரைப்பட வாய்ப்புகள் இவருக்கு தேடி வந்த போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மீண்டும் நடிக்க ஆரம்பித்ததை அடுத்து கூட்டு குடும்பத்தில் புகைச்சல் ஏற்பட்டது. ஏற்கனவே நடிகர் சிவக்குமாரின் கண்டிப்பை மீறி திரைப்படங்களில் நடித்து வந்த இவர் அவ்வப்போது சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய வகையில் சில பேச்சுக்களை பேசி அதிரவிடுவார். அந்த வகையில் இவர் தஞ்சை பெரிய கோவில் விவகாரம் குறித்து பேசிய பேச்சு இணையத்தில் வைரலாக பரவியதோடு மட்டுமல்லாமல் பலர் மத்தியிலும் கலவையான ரீதியில் விமர்சனங்களையும் பெற்றுத்தந்தது. இந்த நிலையில் இவர் சென்னையில் இருந்து தன் குழந்தைகள் மற்றும் கணவரோடு மும்பையில் செட்டில் ஆகிவிட்ட இவர் ஒரு பட ப்ரமோஷனுக்காக சென்னை வந்தும் கூட மாமனார் வீட்டிற்கு செல்லாமல் சென்னை விமான நிலையத்திலிருந்தே மும்பைக்கு கிளம்பியது பல்வேறு வகையான கருத்துக்களை பேச வைத்தது. மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றாத ஜோதிகா இது போன்ற பொது விஷயங்களில் மூக்கை நுழைத்து பேச என்ன தகுதி இருக்கின்றது என்று பலரும் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த சலசலப்பு அடங்கி முடிவதற்குள் மீண்டும் ஒரு சர்ச்சை கிளம்பியுள்ளது. அதற்கு காரணம் தொழிலதிபர் ஒருவரின் வீட்டு திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட ஜோதிகாவின் புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி வருவதோடு அதற்கான விடையையும் கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கோவில் எதற்கு, பூசாரி தட்டில் போடுற காசுல ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம் என ஏக வசனம் பேசிய ஜோதிகா தற்பொழுது 2000 கோடி செலவு செய்து நடக்கும் தொழிலதிபர் ஒருவரின் திருமண நிகழ்வில் சீவி சிங்காரித்து ஃபுல் மேக்கப்புடன் கலந்து கொண்ட காட்சிகள் வைரலானது. இதைத் தொடர்ந்து கல்யாண செலவு 2000 கோடி, இந்த காசுல ஸ்கூல் கட்டலாம்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுங்கன்னு சொல்லு பாப்போம் என ஜோதிகாவை விளாசி வருகின்றனர். மேலும் இதற்கு உரிய பதிலை ஜோதிகா கொடுப்பாரா இல்லை அப்படியே விட்டு விடுவாரா என்பது இனிவரும் நாட்களில் தெரிய வரும். எனினும் இந்த விஷயமானது தற்பொழுது இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றது.